நான் வேளாங்கண்ணி பக்கத்துல தான் எங்க ஊரு. வேளாங்கண்ணியில வந்து கொடியேற்று விழா வந்து ரொம்ப பிரமாதமா நடக்கும். அந்த செப்டம்பர் மாதம். அப்போ என்ன கூப்பிடுறாங்க கச்சேரிக்கு. கிளம்பும்போது வாசலுக்கு வரேன். இவங்க இல்ல. மேல மாட்டியிருந்த கடிகாரம் கீழ விழுகுது. இப்ப வீட்ல இருக்கவங்க சொன்னா, "என்னண்ணா புறப்படுற நேரத்துல மேல இருந்து தலையில விழுகுற மாரி விழுகுது. அது கிளாஸ் உடைஞ்சிருக்கு. ஏதோ நீங்க வந்து உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. நான் அதக்குள்ள கிளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டா, ஒரு டீ போடுறா. டீ சாப்பிட்டு மறுபடியும் நான் கிளம்புறோம். கிளம்பும்போது சூட்கேஸ் எடுக்கிறேன். சூட்கேஸோட காது அறுந்து என்னோட கால்ல விழுது. கால்ல விழுந்து அடி. சரி ஐயப்பா முடியலையே! என்னப்பா இது 2வது இப்படி இருக்கே! என்ன ஐயனாரே! அப்படின்னு ஐயனார் தான் கூப்பிடுறேன் நானு. என்ன இப்படி இருக்கே? அப்படின்னு சொல்லி. கத்திப்பாரா போகும்போது டீசல் போடுறாங்க வேனுக்கு. டீசல் போடும்போது என் மனசு சொல்லுது, "நீ போகாதே! நாளைக்கு போ. இந்த இரவு பயணம் உனக்கு வேண்டாம்." அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து கேட்குது. இல்ல பரவால்ல போலாம். இல்ல திரும்ப திரும்புங்கண்ணே. நான் சொல்லிட்டேன், "ஏப்பா எங்க ஐயனார் சொல்றாரு." திரும்ப சொல்லி, "வண்டிய திருப்பு." "என்னண்ணே இப்படி பேசுறீங்க நீங்க? நாளைக்கு காலைல போலாம்ப்பா. இரவு போய் நம்ம தூங்கிடுவோம். அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க." இவ்வளோ தூரம் புறப்பட்டு வந்தாச்சு. தபேலாக்காரர் அங்க இருக்காரு. கீபோர்டு அங்க இருக்காரு. மறுபடியும் நான் ஆட்டோ பிடிக்கணும். மணி இரவு 10 மணி ஆயிப்போச்சு. ரொம்ப கஷ்டம்ண்ணே. "நீ திருப்புயா வண்டிய." திரும்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன். போங்கப்பான்னா போ மாட்றான். "அண்ணே புறப்பட்டோண்ணே. இப்ப எல்லாரும் காசு வேற குடுக்கணுண்ணே. அதுவும் டிரைவர்லாம் வந்துட்டா எல்லாரும் காசு குடுக்கணுண்ணே." "என்னய்யா இப்படி சொல்றீங்க? சரி கிளம்பு." மறுபடியும் ஒரு டீ. 3வது டீ. கரெக்ட்டா பாண்டிச்சேரியில போயிட்டு இருக்கு. பின்னாடி வந்து லாரி வந்து உட்டான் பாருங்க எங்க வேன் மேல. அப்படியே ஒரு கம்பி வந்து இப்படி போகுது. என் வயித்து பக்கத்துல இப்படி போகுது. கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுன்னா வயித்துக்குள்ள சொருகிடும். பயப்படுறீங்க அப்படி. அந்த காட்சிய பார்த்தாலே, அப்போ அடி செம்ம அடி எனக்கு இந்த கால்ல. எந்த கால்ல சூட்கேஸ் விழுந்ததோ, அந்த கால்ல அடி. அடி ரோட்ல கிடக்கிறேன் ரத்தம். நான் ரத்தம் மயமா கிடக்குறேன் ரோட்ல. இப்படி அண்ணாந்து பார்க்குறேன். ஐயனார் சிலை. ஐயனார் அப்படியே என்ன பார்க்குறாரு. ஐயனார் கோயிலுக்கு எதுக்கா ஆக்சிடென்ட். நான் அப்படியே பார்க்குறேன் ஐயனார் சிலை. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நீங்க.